வீடே கம்ம கம்முன்னு ரசம் ருசியாக வைக்கிறதுக்கு இந்த முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அசந்து போயிடுவீங்க. பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பழுத்த தக்காளி பழமும் 6 சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. குட்டி எலுமிச்சை சைஸில் புளி எடுத்து அதே தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுருவோம். ரசம் ஒரு முறை இந்த மாதிரி வச்சு கொடுத்தா அவங்க வீட்டில் உள்ள ஆளுங்க அடிக்கடி ரசம் கேட்பாங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ரசம் வைக்கிறப்போ கொஞ்சம் காரசாரமாக வச்சாதான் சளித்தொல்லை சுத்தமாகவே இருக்காது. 1 ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கனால நான் 1 வரமிளகா சேர்த்துருக்கேன். கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இது நல்லா குறகுறப்பாக அரைச்சிருங்க. ஐஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த வீடியோவில் பார்க்குற அளவுக்கு நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. ஊற வச்சிருந்தா தக்காளி பழத்தை இப்போ நல்லா கையிலவே பிணைஞ்சிடுங்க. அது எந்த ஒரு மேசரை வச்சு நசிக்க கையில் பிணைஞ்சாதான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சனால ஈஸியாகவே பிணைஞ்சிட முடியும். கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது வெந்தயம், கடுகு, 1 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சதை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. இதை வறுக்கும் போதே நம்ம வீடெல்லாம் அப்படியே கம்மன்னு மணக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் புளியை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணி இதோட நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்தக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கலாம். ரசம் வைக்கிறப்போ ஏன் ருசி நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குதுன்னா அது கொதிக்க வைக்கிற தன்மையில் தான் இருக்குது. ரசம் எக்காரணத்தை கொண்டு ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. ஃபைனலாக 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க போதும். சளி காய்ச்சல் இருக்கிறப்போ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். ரசத்துக்கு சரியான சைட் டிஷ் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இது போக லஞ்ச் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம். சேனலை போய் பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.